சார் வணக்கம். எப்படி இருந்தது? ஐயா கிட்ட தான் முதல் கேட்கணும். எப்படி இருந்தது உங்களோட டூர்னு சொல்லிட்டு? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. என் பேர் முருகேசன். நான் புடவாசலேருந்து வரேன். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். மேடம் உமா மகேஸ்வரி, வடவாசல், திருவாரூர். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எல்லா விஷயமே நல்லா, சுவாமி தரிசனம் எல்லாமே நல்லா இருந்தது. எந்த குறையில்லை. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு ட்ரிப்ஸ்ல சந்திப்போம். கண்டிப்பாக இன்னும் உங்ககிட்ட நாங்கள் நிறைய டூர் வரணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ மேம். அம்மா தாமோதர், வேலூர்லேருந்து வர்ற எங்கள் டாக்டர் சனிலாவோட வந்து இந்த சிவா அவரே ஒரு சாய்டி ஓட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சாய்டி ஓட்டி அதனால் அதை அவர் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணேன். சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. அதில் எல்லா தரிசனம் நல்லா பார்த்தேன். என்னால் நடக்க முடியாத இடத்துக்கு நான் நடக்க முடியாத உட்காந்துட்டு நல்லா பார்த்து சாமி தரிசனம். வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல். தேங்க்யூ. மேம். வள்ளி மேம், how was your trip? Yeah, I am from Chennai. Nepal trip on the whole, I enjoyed it. Thank you so much. Thank you ma'am. Thank you ma'am. சார் அப்படியே ஃபுல்லாக சொல்லுங்க உங்க டோன்ல. வெங்கட்ரமணி சார் என் பேர். ஆணிப்பேட்டையிலேருந்து வரேன். நானும் என்னுடைய துணைவியாரும் சேர்ந்து வந்திருந்தோம். நான் சிவகுமார் சார் துவாரகா மை டூர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அவரோட பயணிச்சுட்டு வரேன். அவருடைய அரேஞ்ச்மெண்ட் எந்த விதத்திலும் புளி கூட பிசகாமல், தனியாக சென்றாலும் சரி, அவருடைய குரூப்போடு சேர்ந்து சென்றாலும் சரி, எந்தவித பிசகலும் இல்லாமல் நம்மளை மிகவும் ஜாக்கிரதையாக நமக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து ஒழுங்காக நம்மளை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் சார். தெரியாத ஊர், தெரியாத பாஷை, தெரியாத டிரைவர் அப்படிங்கிறதே இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம கோஆப்ரேட் பண்ணி நம்ம நல்லா கூட்டு போகிறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்தது, மத்திய பிரதேசத்துக்கு போயிருந்தேன். உஜ்ஜைன் போகிற போது அந்த டிரைவர் டீசல் போடுறேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல இறக்கி விட்டுட்டு, அவர் டீசல் போட்ட சமையல் பாத்ரூம் போயிட்டு வரல, இறங்கி போனால் டிரைவர் கிளம்பி போயிட்டார். கையில் 5 பைசா காசு கிடையாது, கையில் வந்து டிக்கெட் கிடையாது, செல்போன் கிடையாது, பர்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் வேற யார் மூலமாகவோ தகவலை தொடர்பு பண்ண டிரைவரை கூப்பிட்டு வந்து போயிட்டு அப்பவும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி அடுத்த அந்த மறுநாள் அன்னைக்கு போன கோவிலுக்கு கூடவே வந்து பக்கத்துல இருந்து தரிசனங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தார். அவரை மாதிரி யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். ஏதோ ஒரு என்ன மைண்டில் அவர் அன்னைக்கு போனார்னு தெரியல. வேணும்னு ஆனால் பண்ணலை. அவர் ஏதோ அவருக்கு அந்த சமய சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமைச்சு. நான் அவருடைய குஜராத் டூரு, மத்திய பிரதேஷ், உஜ்ஜைனு, பஞ்சாப், டெல்லி, எல்லா இடத்துக்கும், ராஜஸ்தான் எல்லா இடத்துக்கும் அவரோட நான் டூர் போயிருக்கேன். ரியலி எ ஃபேண்டாஸ்டிக் நைஸ் பர்சன். இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் அவரோட நிஜமாக நிறைய பயணங்கள் செய்வதற்கு ஆசைப்பட்டேன். நன்றி சார். தேங்க்யூ. அவரும் நல்லா இருக்கணும், அவரை கூட்டிகிட்டு போகிறவங்களும் நல்லா இருக்கணும். அவர் நல்ல ஆயுளோட இருந்து நிறையா நமக்கு வந்து கைட் பண்ணணும். அதான் எங்களுடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி மேம். வணக்கம், என் பேர் ஆனந்தகுமார். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் சார் பற்றி சொல்லணும்னா, நான் முதல் டூர் காசியில் போனேன். நாங்கள் போகும்போது நான் ஃபஸ்ட் டைம் குரூப் டூர் போனேன். பயந்துட்டே போனேன். என் ஊர் ஃபேமிலி யார் வராங்கன்னு தெரியாமல் போனேன். ஆனால் சாரோட அரேஞ்ச்மெண்ட்டு அந்த குடும்ப டூராகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி இது 2வது டூர், நேபாள் டூர். எல்லாமே என்ன ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டு. நாங்கள் இது ஒரு ஃபேமிலி டூர். நீங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக கவனிச்சாங்க. ரொம்ப நன்றி. நாங்க அடுத்த எந்த டூர் போனாலும் சரி, லைஃப்ல எந்த குரூப் டூர் தான் போவேன். இந்த டூர் தவிர எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா ஒரு ஃப்ரெண்டா பழக எங்கேயுமே முடியாது சார். சான்ஸே இல்லை. அவ்வளோ நல்ல அரேஞ்ச்மெண்ட். உங்ககிட்ட கொடுக்குற என் வீட்டுக்கார சொல்லுவாங்க, அங்கெல்லாம் எதுவுமே பேசுறது அவ்வளோதான். டூர் போட்டிருக்காங்களா, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதோட விட்டுரு, இதெல்லாம் அவர் பார்த்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபுல் கான்ஃபிடன்ஸ் உங்க மேல. மற்றவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் யூடியூப்ல பார்த்து சர்ச் பண்ணிட்டு வந்தாங்க. என் வீட்டுக்காரருக்கு எங்க போறது எனக்கு உண்மையிலே என்னைக்கு கிளம்புறோம், என்னைக்கு ரிட்டர்ன் போறோம், எங்க ஹோட்டல் போறோம், ஏன்னா எனக்கு 100% சார் மேல நம்பிக்கை. பக்கா கூடுவாங்க, யாருங்க உட்காருங்க, சுத்துங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். கணேசன் சார். கணேசன், ரிட்டையர்ட் டிஜிஎம் ஃப்ரம் சிண்டிகேட் பேங்க். என்னுடைய மனைவி ஜெயந்தி கணேசன். எங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க.
and they have done the BE and MBA and settled in Chennai. எங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண டூரில் போகிற அனுபவம் இருக்குது. எப்பயுமே அது ஒரு சுகமான ஒரு அனுபவம் தான். அண்ட் என்னுடைய சிஸ்டர்ஸும் சரி, என்னோட பேர் அவங்களும் உங்களுடைய டூரில் நிறைய வந்திருக்காங்க. எப்பயுமே உங்களுடைய பிளானிங் மட்டும் இல்லை, எக்ஸிக்யூஷன் டு த கோர் பர்ஃபெக்ஷன், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் யூ பீன் டேக்கிங் அஸ் அலாங் லைக் பிரதர், நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி கூட்டு போகிறது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்டு நீங்கள் கூட்டு போகிற இடத்தையும் அந்த ஈவன் கன்சிடரிங் இந்த காஸ்ட்டையும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி வே வி ஃபீல் தட் வி ஆர் ஃபார்ச்சுனேட் to come with you. In future also we want to come with you in so many tours to be organized with you. Thank you, we sir. wish you all the very best to you, for you and for your team and for your family. Thank you very much, sir. Thank you. சார் உங்க பேரு? என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் പറയാം. Good morning. എൻ്റെ പേര് ഉദയകുമാർ, വൈസ് പ്രസിഡന്റ് ഉദയകുമാർ. കുറച്ചും കൂടെ. ഞങ്ങൾ പാലക്കാട് കേരളത്തിലാണ് ഉള്ളത്. ഇന്ന് ജോലിപരമായിട്ട് ചെന്നൈയിൽ സെറ്റിലായിരിക്കുന്നത്. I am in AG BSNS, both are retired from service. இப்போ வந்து துபாய் போயிருக்கேன். எப்போவுமே யூஸ்வலி வந்து ஒரு டூர் போனாக்கா 2-3 நாளுக்குள்ள ஹோம் சிக்னஸ் இருக்குது. ஆனால் இந்த டூரில் வந்து ஹோம் பற்றி நினைப்பே இல்லை. ஹோம் இருக்கிறதே நினைப்பே இல்லை. என்னன்னா எல்லாருமே ஒரு வித்தின் 1 day வந்து எல்லா வீட்லையும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வந்தாச்சு. அதனால பழகிறது பிடிக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக சிவகுமார் சார் எப்படின்னா ஒவ்வொரு ஆளுடைய மெம்பரோடைய சின்ன சின்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஜஸ்ட் லைக் வாஷ்ரூம் போகிறது, ஷாப்பிங் போகிறது, ருத்ராட்சம் வாங்குறது, ஃபைனல் சிலாஜித்தை வாங்கி கொடுக்குறது. இந்த வயசாகி வந்து எல்லாருமே வயசானவங்க வந்து இப்போ போகும்போது எல்லாமே யங்ஸ்டர் டீனேஜ் ஆகி போயிட்டு இருக்கு. டீனேஜாக ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதனால சார் வந்து സാറോட ഭാര്യ, മക്കളെ എല്ലാവരും നന്നായിരിക്കണം. എന്നാൽ മാത്രം തന്നെ നമ്മളെ മാതിരിയുള്ള എല്ലാവരെയും സാർക്ക് ഇങ്ങനെ ടൂറിട്ട് കൂട്ടിക്കൊണ്ടുവരാൻ முடியும். ഐ വിഷ് യു ഓൾ സക്സஸ். பசங்களும் நல்லா இருக்கணும், அவரோட வைஃப் நல்லா இருக்கணும். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் கூட தான் பேசிட்டு இருக்கேன். கை பாஸ் வந்து பாய் பாய். சேச்சி ஷர்லி உதயகுமார், நான் பிஎஸ்என்எல் ரிட்டையர்டு. ஆனால் எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த இடத்துக்கு போகணுன்னு இருக்கிறது, முச்சினாருக்கு போகணுன்னு இருக்கிற ஆசை. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு தடை வரும். ஆனால் இவர் சொன்னார், நம்ம ஆள் கூட்டிகிட்டு போகிறாங்க, தைரியமாக போகலாம். ஆனால் சிவகுமார் சாரை நம்பி எத்தனையோ ஃபேமிலியிலேருந்து லேடிஸ் தனியாக வந்திருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து தனியாக அனுப்புறதுனா அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அது இல்லாமல் 70+ இருக்கிறவங்கள தைரியமாக அழைச்சிட்டு போகணுன்னா செம்ம கெத்து வேணும் அவருக்கு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராமல் நல்லபடியாக போன மாதிரியே திருப்பி கொண்டு வர்றதுன்னா காடோட பிளஸிங் தான். அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லி இந்த டூர் இருந்து நல்ல விதமாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம். மேடம். சிவகுமார் சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். பேர் வந்து சாந்தி, சேலம் ரிட்டையர்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு. ஏற்கனவே உங்கள் டூரில் 2 டூர் வந்திருக்கேன், காசி, குஜராத். ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சது. ஆனால் டெய்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருப்பேன். அடுத்தது என்ன போடுறாரு, அடுத்தது உடனே அவன்கிட்ட சொல்லிட்டேன். நானே பையன்கிட்ட உடனே இது பெரிய டூர் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்னதெல்லாம் பார்த்துக்கலாம். நேபாள் வந்தோடனே புக் பண்ணிடலாம். எங்கள் பேர் இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கடைசி வரல வேறு அமௌண்ட்டும் வாங்கிக்கல. என்ன விட்டுருவாரோன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் பையன். கடைசியில் எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஆள் கிடச்சி எனக்கு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுளோட நாராயணன் துணையால், சிவ துணையாலையும் இந்த மாதிரி போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்து வருவோம். கடவுளோட அருள் தான். ரொம்ப சிறப்பாகவே அமைச்சிங்க. முக்கியமாக சொல்லப்போனால் 2 கைடு 2 பேருமே நம்மள ஒருத்தராக இருந்து பின்னாடியும் முன்னாடியும் பார்த்துட்டு மெதுவாக வரவங்கள கூட வாங்கன்னு சொல்லி பொறுமையாக கூப்பிட்டு எல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 2-3 டூர் வரணும் வாங்க. கண்டிப்பாக எதாவது டெய்லி ஸ்டேட்டஸ் பார்ப்பேன், விடவே மாட்டேன். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் மேடம். ராஜேஸ்வரி சின்ன சார்
My name is Murli. I am from Chennai. This Nepal trip is very good. I wish you all the best to everybody. Thank you. Goodbye. ஹலோ, என்னோட பேர் ராஜ்சேகர். நான் சென்னையிலேருந்து வரேன். இது வந்து 4வது ட்ரிப்பு 5வது ட்ரிப்பு. முதல்ல ஷிரடிக்கெல்லாம் போயிருந்தேன், நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் காசிக்கு போனோம், அதுக்கப்புறம் குஜராத், அதுக்கப்புறம் நேபாள். ஃப்யூச்சரில் வந்து எப்படின்னு தெரியல, சொல்லிகிட்டே போனோம். மறுபடியும் போகிறோன்னா எதனால் சிறப்பாக பண்ணுறாரு, அதனால தான். ஸோ சிவா இஸ் கிரேட். எல்லாம் அது சிவாவை நம்பி போகலாம். சாப்பாடு நல்லாயிருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லாயிருக்கும், அகாமடேஷன் நல்லாயிருக்கும், அதை நம்பி போகலாம். அதே போல் போன தடவை எங்கள் வீட்டில் காசிக்கு போயிருந்தாங்க லேடிஸ் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் அவங்க டியூட்டி பண்ணாங்க. சிவா இருக்கார், பார்த்துப்பா, நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு. ஸோ அவரை ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா, அவர் ஆர்கனைசேஷன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து நல்ல பிளானிங்கு நல்லா பண்ணுறாரு. ஸோ அந்த லாஸ்ட் டைம் போகும்போது குக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணார். இங்கே வந்து பண்ண முடியல, இருந்தாலும் நல்லா சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து இன்னும் மேலும் இப்போ இந்த நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எல்லோரும் வந்து அவருடைய துவாரகா மாயில் வந்து ட்ராவல் பண்ணி சிறப்படையணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜல்நாராயணன் வந்து அவருக்கு வந்து இன்னும் மென்மேலும் அப்படி இந்த இதில் ஃபீல்டில் வளரணுன்ட்டு இது பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம். நன்றி சார், நன்றி நன்றி. தேங்க்யூ சார், நன்றி நன்றி. விஜய் சார். டூரில் முன்னாடி வந்து ஷிரடிக்கு வந்திருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு டூருக்கு போனேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் என் பையனை கூட கேட்டுட்ருப்பேன், சிவா சார் டூர் போகிறது நான் பார்ப்போம். நாங்கள் எங்கள் மனைவி ஆசைப்பட்ட மாதிரி அந்த இது கேட்டாங்க, அதை கேட்டிருக்காங்க. அது இல்லை, அடுத்தது போடலாம், நீங்கள் நேபாளுக்கு வாங்க சார் சொன்னதன் காரணத்தினால வந்தோம். அருமையாக இருந்தது. ஊரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. வந்திருந்த மக்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக பழகினால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி. நாங்கள் சென்னையில் நாங்கள் அவர் சிவா சார் நாங்கள் காசு போயிருக்கோம், தண்ணி அது இல்லாத எங்கள் பசங்க மேரேஜ் ஆனதுக்கு கம்பல்ஸாக தனியாகவே அரேஞ்ச் பண்ணி அவருக்கு மாதிரி ஆக்சிடென்ட் பசங்க 5 நாளைக்கு போய் வந்தாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் தனியாக போய் அந்த ஊர்லேயே நல்லா இருக்குமா என் பிள்ளைங்களாம் வந்து அடுத்து நாங்கள் போனோன்னு அவர் இருக்கிறாரா நாங்களே தான் கால் பண்ணிட்டோம். அவரை வந்து நாங்கள் போட்டிருக்கோன்னு அவர் ஒரு நாளும் எங்களுக்கு சொன்னதில்லை. நாங்களும் அவர்கிட்ட சார் எங்கே போகிறீங்க சார் சார் அப்பப்போ கேட்போம். அதேமாரி நாங்கள் நிறைய வாட்ஸ்அப் காலையும் பார்ப்போம், வீடியோலையும் பார்ப்போம், எல்லாமே பார்த்துட்டே இருப்போம். நாங்கள் அந்த நேரத்தில் அவர் போட்டு இருந்தாருன்னா உடனே கால் பண்ணுவோம். இல்லையா நாங்களே வாலண்டியாக நாங்கள் வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் போகணும்னு ஆசைப்படுவோம். அந்த நேரத்தில் நாங்களே கேட்போம். அந்த நேரம் 2 டூராக இருந்தாலும் 3 டூராக இருந்தாலும் கஷ்டப்படாத நாங்கள் அந்த டூரில் என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு அது எப்படி என்ஜாய் பண்ணுற வருது, உடனே முடியுமா, உடம்பு முடியாதே அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரும். சாப்பாடு ஒரு குறை இருக்கும். அதேமாதிரி எங்களுக்கு அகாமடேஷன் படுக்கிறதுக்கு வசதியும் ஹோட்டலும் சூப்பர், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவார். அதில் ஒரு குறையே அதே மாதிரி வந்து தனியாக இருக்குமேன்ற ஒரு பயமே கிடையாது. எல்லாரும் ஃபேமிலி மாதிரி அவர் வச்சுப்பார். அவர் இப்போ இந்த இவங்க இல்லையே அவங்க இல்லையேன்னு பார்த்துட்டு உடனே எந்த இடத்துல மிஸ் ஆனாங்களோ பார்த்துக்கலாம். இல்லை கொண்டாவது அவருக்கு நல்லா அங்கே தான் இருக்கும், இவங்க எங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்களா அப்படின்னு. அதே மாதிரி கைட்ஸுங்களும் என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே உடனே தேடுவாங்க. தேடிக்கிட்டு ரொம்ப நாடி எல்லாரும் வந்த பிறகு தான் அடுத்த கோயிலுக்கு கூப்பிட்டு போவார். ஆனால் ஒரு ப்ரோக்ராம்லேயும் எதுவுமே மிஸ் பண்ணலை. அதில் அவர் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறதுனால சிவகுமாருக்கு ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ, நன்றிம்மா. சார். ஹாய் சார். சார் இந்த செகண்ட் டைம் நான் இந்த சார் வரேன். நான் ஸ்ட்ரீட்டாக பாயிண்ட்டு சொல்லிடுறேன். புதுசாக யூடியூப் பார்க்குறவங்க நீங்கள் வந்து எந்த ட்ராவல்ஸும் நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் டைரெக்டாக கன்ஃபார்மாக இது சாயுத உறக்கமாக புக் பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு
போயிட்டு வந்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க, போயிட்டு வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சூப்பராக இருக்குது, சூப்பராக கண்டக்ட் பண்ணுவார். எல்லா விஷயத்துலையுமே வந்து பர்ஃபெக்ட். அதனால் எந்த விதமான வந்து குறையும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய அட்வைஸ். நீங்கள் வந்து தேடவே தேவையில்லை, எங்கேயுமே தேட தேவையில்லை. டைரெக்டாக கண்ணை மூடிட்டு புக் பண்ணிடுங்க. அதுதான் ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க இது நல்லது அது நல்லது, அதெல்லாம் வேணாம். நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை வாங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ மேடம். இது நான் வந்து செகண்ட் டைம் வர்றது. ஃபர்ஸ்ட் டைம் காசிக்கு வந்து செகண்ட் டைம். அப்போ காசிக்கு போய் பஸ் ட்ராவல் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. நான் அப்போ சொல்லியிருந்தேன் பஸ் ட்ராவல் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதை நான் அப்படி இருந்தேன். ஸோ இதில் வந்து அது கரெக்டாக அமைஞ்சிருந்தது. பஸ் ட்ராவல் வந்து ஒரு 7 மணி நேரம் ரொம்ப லாங் ட்ரிப் ட்ராவல் பண்ணுறது மாதிரி, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதே மாதிரி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஸ்ரீராமுலு. நான் செய்யாதிருந்து வந்திருக்கோம். இந்த டூரை நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் பார்த்தோம். பார்த்து எங்களுக்கு தான் சொன்னாங்க இப்போ வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஒரு 2-3 சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சரி, அப்புறமா தான் புக் பண்ணோம். நாங்கள் புக் பண்ணி சரி சூப்பராக இருந்தது. இப்போ புக் பண்ண பிற்பாடு எல்லாமே சூப்பராக செய்து நல்ல அரேஞ்ச்மெண்ட், எல்லாமே நல்ல அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. எல்லாமே கூட சப்போர்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக எல்லாமே பண்ணீங்க. எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. அதே போல் இந்த சேவை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே கடவுள் உங்களுக்கு எல்லாரும் ஆரோக்கியம் கொடுத்து எல்லாரும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கணும். தேங்க்யூ சார். அம்மா கிட்ட கொடுங்க. வணக்கம்மா. செகண்ட் டைம் இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பிடிச்சது. டூரில் போனோம்னா சிவா சார் கூட மட்டும்தான் போகக்கூடாது, வேறு எந்த ட்ராவல்ஸ் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே மறுபடியும் ஒரு டூர் கூட அவசியம் மாதிரி பிடிக்கல அந்த டூர். அதுலேருந்து அந்த இதுலேயும் போவாது, இதில் தான் வரும். இந்த ட்ரிப் வந்து லாஸ்ட்டு வந்து போனோம். பெருமாள் வந்து ஜலநாராயணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது பிராப்தம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம அந்த சாமி எப்போ நம்ம கூடுவோம் அப்போ தான் போக முடியும். அப்புறம் சரி, நான் அப்படியே 1 வீக் முன்னாடி தான் டிசைட் பண்ணேன், பிராப்தம் இருந்தால் போகிறேன். அப்புறம் திடீர்னு கூட பார்க்கும்போது சிவா சாரன்னு வந்துட்டு உடனே பார்க்க நேபாளன்னு நினைச்சேன். நேபாளன்னு நான் போகவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நேபாள். அப்போ இதை பார்த்துட்டு கூட சிவா சாரன் அப்புறம் நான் தைரியமாக போனேன். எந்த ஒரு இது ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு ஒரு துணியோடு இருந்தால் அந்த ஒரு வார்த்தை கிடைச்சதான் அந்த நம்ம அந்த ஆண்டவனுடைய அருள் இருந்தனால மட்டும்தான் இந்த ஜலநாயனை பார்க்க முடிஞ்சது. அந்த நாராயணன் வந்து இந்த 1 வீக்கில் தான் எனக்கு முடிவே பண்ணார். அதனால எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. நீங்கள் பண்ண அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, ஃபுட்டும் சரி, எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஹலோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். நான் வந்து இது 2வது என்னோடய ட்ரிப்பு. முதல்ல என்னோடய பேர் வந்து வேல்முருகன். சென்னை போரூர்லேருந்து வரேன். இது என்னோடய 2வது ட்ரிப்பு. காசி, கயா, அயோத்தியாவில் நான் வந்து அக்டோபரில் போயிட்டு வந்தேன். ஸோ சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சிவா சார். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வந்து நான் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது சிவா சாரோட ஸ்டேட்டஸில் நேபாள் ட்ரிப் இருந்தது. உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் இருக்குன்னு சொன்னார். என் மனைவியிடம் கேட்டு உடனே அட்வான்ஸ் அனுப்பிட்டு புக் பண்ணேன். ஏன்னா நேபாளம் போகிறது வந்து ஈஸி தான். ஏன்னா முக்திநாத பெருமாளை செய்வதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். நம்ம அந்த வெதரும் நல்லா இருக்கணும், நம்ம உடம்பு கால்வலி எதுவுமே இல்லாமல் போய் சேவிச்சுட்டு வர்றதுன்றது நான் வழிபடுற பகவத் ராமானுஜர் அருளால் தான் முடிஞ்சது. சிவா சார் நல்லா எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருந்தார். எந்த வித குறையும் இல்லை. சாப்பாடாகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், எந்த வித குறையும் இல்லாமல் எல்லோரும் திருப்தியாக போயிட்டு வந்தோம். எல்லாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் வந்து சேர்ந்து ரொம்ப நன்றி. திருப்பி நாங்கள் வந்து 4 தான் பிளான் பண்ணோம். எனக்கு டைம் கிடைக்காதால தோதாம் புக் பண்ணுறதுக்கு அடுத்தது நான் வந்து சிவா சாரை கான்டாக்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். மஞ்சு ஃப்ரம் போரூர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் சிவா சாரோட ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணணும்னு சொல்லிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட. வேறு ட்ராவல்ஸ்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் காசி, கயாலாம் ரொம்ப நல்லா குஷியாக போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதே எங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு லாஸ்ட் டைம் காசி, கயாவில். இங்கே வந்து நார்த் சைடில் எப்படி இருக்குமோ நினச்சோம், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அகாமடேஷனும் அந்த முக்திநாத் அங்கே ஒரு சின்ன
சின்ன ஒரு கிராமம் தான். அங்கேயே வந்து ஒரு அகாமடேஷன் நல்லா கொடுத்து கொஞ்சம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணார். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது, மெமரபுளாக இருந்தது. வாங்க அடுத்து மேலும் ட்ரிப்ஸ்க்கு போவோம். தேங்க்யூ மேம். சந்திரசேகர் சார், மேடம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். Chandrasekharan family from Bangalore. This is our first trip with Shiva sir. We never knew about this one, but only Shiva sir has been very responsive, quick, and very accommodative, and proactive. நீங்களே எல்லாமே எடுத்து பண்ணீங்க. நாங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால் இவர் within minutes you were coming, kind of giving us all the things. So we are very pleased and happy with the service. And நாங்கள் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி 1-2 immediately we confirmed that we were also kind of following with us to get things closed. முத்தினார் பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது, because it's one of the Divya Desams outside India. So very pleased with the service and we'll recommend this to our friends also. Sure. Thank you so ரொம்ப much. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சார் ஒரு சின்ன அது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அது சில கோயில்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியநாத் கோயில் மாதிரி இருக்கிறதுனா வாழ்க்கையில் ஒரு தரம் இல்லை 2 தரம் கிடைக்கலாம். அந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது சில சம்பிரதாயங்கள் இருக்குது. அதை வந்து சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாருமே எடுத்து நல்லபடியாக செய்வாங்க. ஒரு நாக்கு போயிட்டே இருக்கு சிவகுமார் சார் இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, அந்த குளூரில் நீ போய் அந்த 108 ஸ்பவுட்லேயும் நீ வந்து குளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் பண்ணிடாத, நாளைக்கு உனக்கு தண்ணி வந்துடும், அது வந்து இது வந்து பயமுறுத்துவாங்க. அந்த மாதிரி பயமுறுத்தாமல் அவங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னால் நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா பின்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால நீங்கள் எல்லாருமே வந்து செய்யறது நல்லது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப நல்லபடியாக எல்லாரும் எடுத்துக்கிட்டு நல்லா செஞ்சாங்க. ஹாப்பி ட்ரிப். நம்மளுக்கு அதுக்கு அந்த மாதிரி வெதரும் அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. வெரி வெல் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ட்ரிப்பில் திரும்பவும் சந்திப்போம். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் பண்ணி நம்ம இன்னும் நிறைய இடங்களுக்கு போகலாம். எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.